நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட் இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து ஒரு புத்தம் புதிய மொபைல் விரைவில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ரியல்மி X7, ரியல்மி X7 Pro. ஸோ இந்த ரெண்டு மாடல் மொபைலும் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. எங்கே லான்ச் ஆச்சுன்னா சைனாவில் லான்ச் ஆச்சு. கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 2020 லான்ச் பண்ணாங்க. இப்போ அதே சேம் மாடல் இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதோட சிஇஓ, இந்தியாவோட சிஇஓன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரியல்மி X7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் வெளியே லீக் அவுட் ஆகலை. ஒன்லி இந்த விஷயம் மட்டுமே லீக் அவுட் ஆகிருக்கு. 2 வேரியண்ட்டில் ரேம் வரப்போகுது. 6 GB ரேம் வரப்போகுது, 8 GB ரேம் வரப்போகுது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டுமே இப்போதைக்கு வெளியே லீக் அவுட் ஆகிருக்கு. விரைவில் இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. எப்போனா February 4th 2021 லான்ச்சிங் நடக்க போகுது இந்தியாவில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் ஒரு பிரபலியமான ஒரு ஆக்ஷன் மூவியை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ட்ரைலர் லான்ச் ஆகிடுச்சு. அது படம் பேர் என்ன? டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் மூவியை பற்றி. அந்த ஆக்ஷன் மூவி இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். அந்த மூவியோட பேர் பார்த்திங்கன்னா Godzilla vs Kong அப்படிங்கிற பேரில் ஒரு மூவி வரப்போகுது. ஆல்ரெடி இந்த 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மூவி பேரில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 26 HBO Maxல் நீங்கள் அந்த மூவியை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூவியோட ட்ரைலர் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது 2 நிமிஷம் ட்ரைலர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு 4 மொழிகளில் இதோட ட்ரைலர் லான்ச் பண்ணாங்க. ஹைலைட்டான விஷயமா இருக்குது. Godzilla vs Kong March 26 இந்தியாவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் HBO Maxல். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட K40 மொபைல் விரைவில் லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னால் ஷாமியும் தான் சமீபத்தில் Mi 11 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 சிப்செட் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இந்த சிப்செட் ரெட்மியோட K40 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ரெட்மியோட K40, ரெட்மியோட K40 Pro அப்படிங்கிற பேரில் இந்த மொபைல்லையும் அதே சிப்செட் தான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், சமீபத்தில் ஆப்பிளோட iPhone 12. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அது என்னென்னா, மொபைல் வாங்குவீங்க ஆனால் சார்ஜர் மட்டும் இருக்காது. ஸோ அதே தாங்க இந்த ரெட்மியோட K40லையும் வரப்போகுது. சார்ஜர் இல்லாமல் மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்க. அநேகமாக இந்த சார்ஜர் இல்லாத மொபைலுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ரீட்டைல் பாக்ஸ் 2 விதமாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒன்று ரொம்ப திக்காகவும், இன்னொன்று ரொம்ப தின்னாகவும் இருக்குது. திக்காக இருந்தால் கண்டிப்பாக அதில் சார்ஜர் இருக்கணும், தின்னாக இருந்தால் கண்டிப்பாக அதில் சார்ஜர் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதாவது சார்ஜர் வச்சும் சார்ஜர் இல்லாமையும் இந்த ரெட்மியோட K40 வரலாம். ஸோ இந்த மொபைல் லான்ச்சிங் அநேகமாக February மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் February ஓப்பனிங்லையா, எண்ட்லையா, மிடில்லையா அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OPPO தரப்புலேருந்து OPPO கடந்த மாதம் தான் OPPO Reno 5 சீரிஸ் மொபைலை லான்ச் பண்ணாங்க. இதில் 3-4 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ OPPO தரப்புலேருந்து ஒரு ரீட்டைல் பாக்ஸ் லீக் அவுட் ஆகிருக்கு. OPPOவோட Find X3 Lite அப்படிங்கிற பேரில் லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் Android 11 வரப்போகுது. கலர் OS 11ல் 4300 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி 4 கேமரா இருக்காங்க. அதில் 64 மெகா பிக்சல்லையும், செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல்லையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு சூப்பர் விவோ CE 2.0 அப்படிங்கிற வெர்ஷனில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இந்த OPPOவோட Find X3 Liteல நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. OPPOவோட Reno 5 5Gயோட ரீபிராண்டட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அநேகமாக வரக்கூடிய மாதத்தில் இந்த மொபைலை லான்ச் பண்ணல மாதிரி இருக்குது. பட் கன்ஃபார்மாக சொல்லலை, வருகிறது OPPO Find X3 Lite. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, LG தரப்புலேருந்து LG K42 அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் லிமிடெட் வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் ஒரு வாட்டி உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதாவது LGயோட K42ல் ஸ்க்ரீனில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில்
2 இயர்ஸ் லிமிடெட் வாரண்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 GB RAM, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதே மாதிரி 4000 mAh பேட்டரி. இதில் வந்து OS பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 தான் அவுட் ஆஃப் பாக்ஸாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 4 கேமரா, அதில் 13 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் கொண்டதாக இருக்குது செல்ஃபி கேமரா. இந்த மாதிரி சகல வசதிகள் இருக்குது. சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் ஹீலியோ சிப்செட்டை வந்து பயன்படுத்திக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமா இருக்குது. எல்ஜியில் தரப்பில் இருந்து K42 11,000 ரூபாய்க்கு. அடுத்த நியூஸ் ரியல்மி தரப்பில் இருந்து. ரியல்மி ஜூன் மாதம் 2020 ரியல்மி பட்ஸ் Q அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸை வந்து அட்டகாசமாக லான்ச் பண்ணாங்க. இப்போ என்னமோ தெரியல, ரியல்மி அதோட 2வது பார்ட், அதாவது செகண்ட் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி பட்ஸ் Q2 அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வேணாம், பிஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இது வரைக்கும் லீக் அவுட் ஆகலை. ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரு சில பத்திரிகைகளில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. Type-C போர்ட் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எதுவுமே பதிவு பண்ணலை. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரியல்மி தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் Q2 அப்படிங்கிற பேரில். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் நான் தெரிவித்த ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை